இந்த வீடியோ ஒரு கம்பைலேஷன் வீடியோ. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க ஐபிஓ, பிஸ்குருக்கள், மை லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு எம்எல்எம் ஒரு கம்பெனி, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீகனிசம்னு சொல்லி இப்போ ஒன்று பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி இந்த டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை பற்றி ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இந்த கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஐபிஓ அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஐபிஓன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி மோஸ்ட்லி வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு அந்த கம்பெனி ஐபிஓ வந்துருச்சு, இவ்வளோ பர்சன்டேஜ் ஏறிட்டாங்க, இந்த கம்பெனி உள்ள வந்தாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் ஏறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய நியூஸஸ் மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ஐபிஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இதாவது ஒரு அப்சர்வேஷன். இது என்ன அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு கம்பெனி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி, டாடா கம்பெனி, இப்போ வந்து ரீசெண்டாக டாடா டெக்னாலஜி உள்ள வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இப்போ புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறாங்க அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க, இந்த டேட்டில் நாங்கள் ரிலீஸ் ஆக போகிறோம், நீங்கள் ஜாயின் பண்ணுறது, அதாவது நீங்கள் ஷேரை வாங்கிக்கலாம்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஷேர் அவங்க ஒரு லாட்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 33 ஷேரு, 50 ஷேரு, இவ்வளோ தான் நீங்கள் பை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸில் தான் உங்களால் பை பண்ண முடியும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பண்ணுறதுனால யூஸ் என்ன அப்படிங்கிறது பின்னாடி சொல்கிறேன். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம். ப்ரீ அப்ளை ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்காங்க, 13ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஸோ டாம்ஸ் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆனப்போ அவங்க வந்து முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த டேட்டில் ரிலீஸ்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 13ஆம் தேதி உள்ளே வராங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரீ அப்ளை பண்ணலாம், நார்மல் அப்ளைவும் பண்ணலாம். ஸோ நார்மல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீம் யூபிஐ, எந்த யூபிஐ நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து போயிடும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேரை வந்து பை பண்ணுறீங்க, அதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 15,000 அப்படின்னா அந்த 15,000 உங்கள் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சிடணும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு யூபிஐல நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த யூபிஐல வர நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2-3 நாளில் வந்து அலாட்மெண்ட் ஆகும். அலாட்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த பணம் போயிடும். பணம் வந்து உங்களுக்கு ஷேருக்காக பை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர் வந்து ஒரு 2-3 நாளில் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே லிஸ்ட் ஆகும். நீங்கள் வாங்கும்போது ஒரு 50 ரூபா ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா, அது இறங்கும்போது லிஸ்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ஒன்று ஏறியும் இருக்கலாம், இறங்கியும் இருக்கலாம். ரீசெண்டாக வந்து எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி தான் போயிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக வந்து ஐஆர்இடிஏ வந்தாங்க, இந்தியன் ரிசர்ச் சம்திங் என்னமோ. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது வெறும் 32 ரூபா ப்ரைஸில் லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு 100 ரூபா சம்திங் என்னமோ இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்ட அமௌண்ட்டை விட கிட்டத்தட்ட 80%, 90 மடங்கு வந்து இது 90% வந்து உங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து எப்படி பார்த்தாலுமே மோஸ்ட்லி ப்ராஃபிட் தான். பட் என்ன அப்படின்னா, இது எல்லாருக்குமே கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்கவே கிடைக்காது. இது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. மோஸ்ட் இது வந்து லக்கு தான். லக்கில் நம்மளுக்கு கிடைச்சா உண்டு. நானும் ஒவ்வொரு டைமும் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச பாடே இல்லை. ஸோ நானும் 2-3 லாட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், சிங்கிள் லாட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ இப்போ டாம்ஸ் வந்திருக்கு. ஸோ டாம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டாம்ஸ் அண்ட் இன்னொரு கம்பெனி வந்துச்சு. ஸோ 2 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா நானும் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். மேபி கிடைச்சது அப்படின்னா நான் அதை பற்றி ஷார்ட்ஸ் போடுறேன். இந்த கம்பெனிஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 ரூபா போட்டு வச்சுன்னா நம்மளுக்கு டபுள் டைம் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, இப்போ 50 ரூபாய்க்கு வாங்கினது வந்து 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபா போடுறது 20,000 வித்தின் 1 வீக்ல. இன்னொன்று இதில் இன்னும் ஒரு நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஐபிஓவில் நம்ம வந்து பை பண்ணிட்டோம், ஓகே, இதை நான் வந்து லிஸ்ட் ஆகும்போது நான் சேல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். லிஸ்ட் ஆகும்போது சேல் பண்ணலான்னா எப்படின்னா, உங்களை நீங்கள் சேல் பண்ணும்போது இப்போ ஒரு 50 ரூபாய்க்கு ஷேர் வந்து லான்ச் ஆனது, அனௌன்ஸ் பண்ணது, லிஸ்ட் ஆகும்போது 100 ரூபா ஆகுது அப்படின்னா அதை வாங்க போகிற பையர்ஸ் வந்து 100 ரூபா இது வந்து ஃபேர் வேல்யூவா இல்லை ஓவர் வேல்யூவான்னு யோசிப்பாங்க. ஸோ வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ஷேரை சேல் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த ஷேரை நீங்கள் தான் ஹோல்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது ஏறினாலும் இறங்கினாலும் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து பையர் டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சேல் ஆயிரும். இல்லை அப்படின்னா உங்கள் கையில் ஹோல்டாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 10 ஷேராக அப்படியே பிரிச்சு வேணால் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேல் பண்ணிட முடியும். டோட்டலாக ஒரு லாட்டாக சேல் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டம். அதாவது ஃபேமஸ் இல்லாத ஒரு டிமாண்ட் இல்லாத ஒரு கம்பெனியோட ஹோல்டை வந்து சேல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுதான் ஐபிஓ. இது யார் வேணா ட்ரை பண்ணலாம். இதுக்கு பெருசாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனி மட்டும் பார்த்தா போதும். ஏன் ஒரு கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க அப்படின்னா, ஒன்று அவங்களோட இதை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அதனால் வருவாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடன் இருக்கும், கவர்மெண்ட்டில் இல்லை பேங்க்ஸில் கடன் இருக்கும். அந்த பேங்க்கில் வர கடனை அடைக்கிறதுக்காக உங்ககிட்ட இருந்து வாங்கி அங்கே க்ளோஸ் பண்ணுறது தான் அவங்களோட வேலை.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓங்கிறது. ஸோ இதை கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இந்த பிஸ்குருக்கள் வந்து நானும் அதை போட்டு அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, இன்னமும் அது சேல் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னமும் ரீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தோம்னா ஹவுன்னு இன்னமும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம புது யூடியூபர் நம்ம பண்ணோம், ஓகே, ஒரு 60,000 ஒரு 1 lakh வியூஸ் தான் டோட்டலாகவே போயிருக்கு. பட் பெரிய சேனல் A2D சேனலும் பார்த்தீங்கன்னா அதை போட்டு அது 3 lakhs மேலே வியூஸ் போயும் இன்னமும் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸு இன்னமும் பார்த்தீங்கன்னா அதில் போய் விழுகிறாங்க. அப்படின்னா இது எனக்கு என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. ஸோ இது வந்து ஏமாத்துறவங்களோட தப்பு கிடையாது, ஏமாறுறவங்களோட தப்பு தான். இது முழுக்க பீப்புள்ஸோட ப்ராப்ளம் தான். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எதுவுமே வேண்டாம், அவங்க இப்படி ஒரு கம்பெனி வருது, என்ன வேலை என்ன கம்பெனி தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் அவங்க போய் யூடியூப்ல ஒரே ஒரு வார்த்தையை சர்ச் பண்ணாலே மோஸ்ட்லி என் வீடியோ இப்போ நிறைய பேர் அதை பற்றி பிஸ்குட்கள் பற்றி வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஏன் எகைன் அண்ட் அகைன் பீப்புள்ஸ் வந்து இதுக்குள்ளேயே விழுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஸோ பிஸ்குருக்களை இதுக்கு மேலே அவனுக்கு பிஸ்குருக்களை பற்றி வீடியோவே போட வேண்டாம் அப்படின்னு அதனால தான் சிம்பிளாக இதுக்குள்ளேயே சொல்லி விட்டுட்டேன். என்ன அப்படின்னா இது வந்து பீப்புள்ஸ் தான் திருந்தணும். இது வந்து ஒரு கம்பெனி வருது இந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மெயினாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஒருத்தன் அவனோட வருமானத்தை காமிக்கிறான் அப்படின்னா அவன் உங்களை தூண்டுறான் அப்படிங்கிறத அர்த்தம். அதில் என்னன்னா நாம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 10,000 15,000 சம்பளம் வாங்குறோம்னா நம்ம ரிலேஷன்ஸ் கிட்ட கூட சொல்ல மாட்டோம், அவங்க பார்த்தா பொறாமப்படுவாங்கன்னு. அப்படி நினைக்கும் போது எவனோ ஒருத்தன் 1 லட்சம் 2 லட்சம் வாங்குறது இன்னொருத்தனை காமிக்கிறான் அப்படின்னா உங்களை மேனிப்புலேட் பண்றான் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ உங்களை தூண்டுறது நாமளும் தூண்டி உங்க கூட ஜாயின் பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் அவங்களோட மெயின் தாட்டே தவிர இவங்களோ நம்ம சம்பாதிச்சோம் மற்றவங்களும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் யாருக்குமே கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் மைண்ட் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஆனால் பட் ஹெல்பிங் மைண்ட்லுக்கு நல்ல வேலையை கொடுத்தா பரவாயில்ல. இப்போ இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பால் கேம் அப்படின்னு ஒன்று இருக்கு, கலர் பால் கேம்னு சொல்லி. இது ஒரு செம ஸ்கேமு. இது நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் கொடுப்பாங்க, க்ரீன் ரெட்டு எல்லோ அந்த மாதிரி 4 கலர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம பெட்டு கட்டணும். அவங்க ஒரு கலர் அனௌன்ஸ் பண்ணுவான், ஸோ அதில் நம்ம பெட் பே பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலருக்கு வந்து இப்போ நான் க்ரீனை சூஸ் பண்ணுறேன், அதில் ஒரு 1000 நான் கட்டுறேன் அப்படின்னா எனக்கு அது டபுள் டைம் ப்ராஃபிட்ஸாக கிடைக்கும். இதுதான் வந்து இது நடந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் தான். பெட்டிங்ல எப்படி ஸ்கேம் நடக்குது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 கலர் இருக்குன்னு வச்சுக்கலாம். 4 கலர் நம்ம ஒரு 100 பேர் இருக்கோம். 100 பேர் பார்த்தீங்கன்னா அந்த 100 பேர்ல நம்மளுக்கு நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ 100 பேர் அந்த இடத்துல இருக்கும். 100 பேர்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 10 பேர் வந்து ஒரு கிரீன் கலர் செலக்ட் பண்றோம். ஒரு 40 பேர் வந்து 30 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு ரெட் கலர் செலக்ட் பண்றோம். இன்னொரு 30 பேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேற ஒரு கலர் செலக்ட் பண்றோம். இன்னொரு பேலன்ஸ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர். ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா கம்மியா யாரு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த கலரை அதிக பீப்புள்ஸ் கம்மி பீப்புள்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பான். இப்போ ரெட் கலர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த 10 பேர் அந்த ரெட் கலர் தான் ஷோ பண்ணுவான். அப்போ என்ன ஆகும், அந்த 10 பேருக்கு ப்ராஃபிட் ஆயிரும், மித்த 90 பேருக்குன்னு அது லாஸ். ஸோ 90 பேரும் அது நஷ்டம். இப்படிதான் அந்த ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு தெரியாதா என்ன கலரை காமிக்கணும், ஷோ பண்ணணும், எவ்வளோ பேர் அந்த டைம்ல செலக்ட் பண்றாங்களோ அதை வச்சுதான் அங்க ஸ்கேமே பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து நிறைய பேர் அடிக்ட் ஆகி ஏகப்பட்ட பணத்தை வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் இதுல வந்து தெளிவா இருங்க, இதுல எல்லாம் போய் மாட்டாதீங்க. பெட்டிங் கேம் தான் அது. இன்னொருத்தங்களை நம்ம அது பின்னாடி நடக்கிற ஸ்கேமை கொஞ்சம் புரிஞ்சுட்டு அதை பண்ணீங்க அப்படின்னா பண்ணாம இருக்கிறது பெஸ்ட். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வீகனிசம். கோழியோட காலை பிடிச்சி கதற கழுத்து அறுத்து வெந்நீரில் முக்கிறத பார்த்தா உங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும்னு தோணாது. அதே மாதிரி மரண பயத்தோடு இருக்கிற ஆடை கழுத்தை அறுத்து கொன்று தோலை உரிக்கிறத பார்த்தா உங்களுக்கு மட்டன் சாப்பிடணும்னு தோணாது. இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுத்து நம்ம எல்லாமே என்னமோ கொலைகாரங்க, கொலை பண்ணி என்னென்னமோ பண்றோம், கொலைகாரனை விட சீரியல் கில்லரோட மோசமானவன் அப்படிங்கிறத நம்மளுக்கு கில்ட்டினஸை கொடுத்து நம்மளை வந்து வீகனா மாத்துறதுக்கு இவர் ட்ரை பண்றத இவரோட வேலையே. ஏன் இதை பத்தி நான் போடவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வீகன்ஸா இருக்காங்க, நான் அதனால இதை பத்தி போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ஆகுது அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களே இப்ப வந்து என்ன நினைச்சிட்டு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கொலை குற்றவாளி மாதிரியே மக்கள் வந்து நம்மள ட்ரீட் பண்ற ரேஞ்சுக்கு வீகன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களை கொலை குற்றம் பண்றவங்களாட்ட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம வீகன் சாப்பிட்றவங்க எல்லாம் கெட்டவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணு நல்லா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சரௌண்டிங் டோட்டல் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டே இவ்வளவுதான் வச்சுக்கலாம். ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங் இவ்வளவு பீப்புள் ஒரு 1000 பீப்புள்ஸ் இருக்கும். பேலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி அது இதுன்னு லுட்லோஸ்க்குன்னு எல்லாமே இருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். நம்ம எல்லாருமே நம்ம வீகன்ஸா மாறிட்டோம்.
யாருமே நான் வெஜிடேரியன்ஸ் கிடையாது. என்ன ஆகும், பாப்புலேஷன்ஸ் வந்து நம்மளோட பாப்புலேஷன்ஸ் அதிகமாகும். நம்மளை விட பல மடங்கு பாப்புலேஷன் எது அதிகமாகும்னா ஆடு மாடு கோழி இதோட பாப்புலேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா அதுக்கு போடுற குட்டிகளோ அதுக்கு போடுற முட்டைகளோ குஞ்சு பொறிகள் பார்த்தீங்கன்னா கச்சன்னு ஒரு வருஷத்துல அதோட பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபுட் செயின் சர்க்கிள் தான். இந்த ஃபுட் செயின் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்காது. வேர்ல்டு பேலன்ஸ் வேணும்னா ஃபுட் செயின்ல யாராவது ஒருத்தங்க மேலே இருக்கணும். அந்த ஃபுட் செயினை வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு அந்த ஃபுட் செயின் கண்டிப்பாக தேவை. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றாங்க, நான்வெஜ் சாப்பிட்டு வீகன் சாப்பிட்றாங்க, ஏன்னா அது அவங்கவுங்களோட விருப்பம். நீங்க என்ன சாப்பிடணும் நாங்க உங்களுக்கு சொல்ல போறதில்ல. நாங்க வந்து உங்களை நான்வெஜ் எடுத்துட்டு வந்து உங்க வாயில வந்து ஊட்ட போறதில்ல. நீங்க வந்து எங்களுக்கு அதை திணிக்க வேண்டாம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க சாப்பிட்றோம். ஒரு நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருமே அந்த நான்வெஜ்ஜோட வேல்யூ என்னன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க அதை சாப்பிட்றோம். நாங்க போய் கொடூரமா அவனை கொலை பண்ணி அறுத்துக்கிறது நாங்களா போய் குத்தி கொள்றதில்ல. ஜஸ்ட் நாங்க கடையில வாங்க பண்றோம். ஹண்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பண்ணிட்டு போறாங்க. பட் அவங்களும் பாத்தீங்கன்னா கொன்னால் பாவம் தின்னால் போகும்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட விருப்பம், நாங்கள் அதை பண்ணுறோம். உங்களோட விருப்பம் நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. எங்களுக்கு எந்த ஒரு இதையுமே திணிக்க வேண்டாம். வீகன்ஸும் நல்லவங்க தான், நான் வீகன்ஸும் நல்லவங்க தான். நீங்கள் எங்களை போர்ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் போதும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுவோம்.